வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் பெஸ்ட்டான 5G ஆல்ரோனிக் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 18,000 தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் கேமராவில் எது பெஸ்ட், கேமிங்க்கு எது பெஸ்ட், பேட்டரிக்கு எது பெஸ்ட், டிஸ்பிளேக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. கைஸ், இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. ஒரு 500 ஒர்த் உள்ள ஒரு TWS ஆர் நெக் பேண்ட் கிவ்அவேல கொடுக்க போகிறோம். இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் M35 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.6 இன்ச்சஸ்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ்க்கான ரெசல்யூஷனும் இருக்குது. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Exynos 1380 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்குது. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ரியர் கேமராவில் நம்மளுக்கு OISக்கான சப்போர்ட்டும் இருக்குது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கக்குள்ள 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை நண்பா. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 6000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது நண்பா. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. கேமராஸ் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நிறைய பிராண்ட்ஸ் செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்க மாட்டுறாங்க. பட் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இருக்குது. பெரிய பேட்டரியுமே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் பாக்ஸில் இருக்காது, எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஒரு சாம்சங் மொபைல்ன்றதால 4 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்சும் கொடுப்பாங்க. வேறு எந்த பிராண்டும் இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா iQOO Z9 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1800 nits கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பிரைட்டான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. எந்தவித குறையும் கேமராஸில் இல்லை நண்பா. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7200 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது கைஸ். 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை கைஸ். இந்த மொபைலோட 8 120GB வேரியன்ட் 20,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மூவிஸ், வெப் சீரிஸ்லாம் அதிகமாக வாட்ச் பண்ணுவீங்கன்னா ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு கேமராஸுமே இங்கே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் எந்தவித பிரச்சனையும் கேமிங்கில் இருக்காது கைஸ். அண்டு பேட்டரியுமே பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Realme Narzo 70 Pro தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அண்ட் HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 2000 nits கொடுத்துருக்காங்க. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Dimensity 7050 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. SD கார்டுக்கான ஸ்லாட் இல்லை நண்பா. கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. OISக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக்கும் இருக்குது நண்பா. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது.
இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. HDR10+லாம் இருக்கிறதால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ப்ராசஸருமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். மீடியம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் எந்த வித பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் போகக்குள்ள சின்ன லேக்ஸ் தான் இருக்கும். மற்றபடி பெரிய இஷ்யூ எதுவும் இருக்காது நண்பா. கேமராஸ் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் 4K எடுக்க முடியாதது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறேன். அண்ட் பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்குமே சூப்பராக இருக்குது. மற்றபடி நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள ப்ளோட்வேர்ஸ் அண்ட் ஆட்ஸ்லாம் சின்னதாக இருக்கும். இதெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா. இந்த பொசிஷனில் நாம் பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 13 ப்ரோ தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டுமே இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1800 nits கொடுத்துருக்காங்க. இது பீக் பிரைட்னஸ் மட்டும்தான். 500 nits தான் டிபிக்கல் பிரைட்னஸ். ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். கிளாஸ் பேக் தான், பட் ப்ரொடெக்ஷன் என்னென்னு மென்ஷன் பண்ணல நண்பா. இந்த மொபைலில் Android 13 மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. SD கார்டுக்கான ஸ்லாட் இங்கே கிடையாது. அண்ட் இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 200 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 200 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. OISக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் யாருமே கொடுக்கறதில்ல இப்போது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ். அண்ட் இது ஒரு AMOLED டிஸ்பிளேன்றதால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கக்குள்ள 5100 mAhக்கான பெரிய பேட்டரி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஓகே, இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. மீடியா கன்சப்ஷனுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. பட் கேமிங்காக இந்த மொபைலை வாங்க போகிறேன் அப்படின்னா வாங்க வேணாம். ஓரளவுக்கு மீடியம் கேமிங் தான் ப்ரோ விளையாடுவேன் அப்படின்னா வேணால் ஓரளவுக்கு ஓகே நண்பா. மற்றபடி கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் டீசெண்டாகவே இருக்குது. பட் செல்ஃபியில் 4K கொடுத்துருந்தா இன்னொரு பாசிட்டிவாக இருந்திருக்கும். பட் அது ஒரு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் Android 13 மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய நெகட்டிவ். மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, ஹையர் பிளாஸ்டர் இருக்குது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. பேட்டரியுமே நல்லா இருக்குது நண்பா. கைஸ், இப்போ நம்ம கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி அவங்க லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம TWSR நெக் பேண்டை அவங்களுக்கு கிவ்அவே பண்ணிடலாம் கைஸ். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Poco X6 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1800 nits கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 64 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. OISக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். Android 13 மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவ். ப்ராசஸர்னு பார்க்கக்குள்ள Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணி கேமிங்ஸ்லாம் விளையாடக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இருக்காது. மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சு இருக்கக்குள்ள ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் போகக்குள்ள சின்ன லேக்ஸ் தான் நோட்டீஸ் பண்ண முடியும். மற்றபடி பெரிய விஷயம் எதுவும் இல்லை நண்பா. அண்ட் 5100 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. SD கார்டு ஸ்லாட் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் IR பிளாஸ்டருமே இருக்குது நண்பா. இந்த மொபைலோட 8256GB வேரியன்ட் 21,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க கைஸ். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பிரைட்னான டிஸ்பிளே அண்டு கலர்ஃபுல்லான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமராஸுமே டீசெண்டாக இருக்குது. 4K எடுக்க முடிகிறது ஒரு பாசிட்டிவ். அண்டு செல்ஃபி கேமராவுமே நல்லா இருக்குது கைஸ். Android 13 மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவ். பட் ப்ராசஸர்னு பார்க்கக்குள்ள தரமாக கொடுத்துருக்காங்க. கேமிங்லாம் சூப்பராகவே விளையாடிக்கலாம். பேட்டரியுமே தரமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கக்குள்ளையுமே சூப்பராக இருக்குது. பட் SD கார்டு இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவ்.
மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லை கைஸ். அவ்வளோதான் நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம், எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட்டில் வர அளவுக்கு நம்ம சேனல் ஒன்றும் பெரிய சேனல் இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நண்பா. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.